பக்கத்து வீட்டுக்காரங்க. பறவைங்களோட கிராமத்துல அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரம். சூரியன் மெதுவா வெளியில வந்துகிட்டு இருந்தான். பறவைங்களோட சத்தம் கேட்டுச்சு. காத்து பொறுமையா வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம சிச்சு காக்காவுக்கு மட்டும் இந்த பொறுமை சுத்தமா பிடிக்கல. அது எப்பவுமே ஏதாவது ஆரவாரம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பறவை. அதனால சிச்சு காக்கா ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அமைதியா இருக்கிற அந்த ஊரை பார்த்து பொறுமையே இல்லாம, என்ன இது, இன்னைக்கு காலையில எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்களே, எங்கேயாவது யாராவது கத்துவாங்க சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அமைதியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா சுவாரஸ்யத்துக்கு நான் என்ன பண்றது? இந்த மகிக்களுக்காவது யாரையாவது திட்டுன்னு பார்த்தா ஓம் ஓம்னு உக்காந்துக்கிட்டு நல்லா தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த தியானம் எல்லாம் யார் கேட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா புள்ள சின்ன கிட்ட, டே சின்னோ, காலையில விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, கும்பகர்ண மாதிரி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. போ ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வா. எங்கேயாவது வீட்டுக்குள்ள பாத்திரம் எகிருதா, மாமியார் மருமக சண்டை போட்டுக்கிறாங்களா, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. எனக்கு இந்த அமைதி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சிச்சு சொன்னப்போ சின்ன காக்கா, அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சண்டை ஏன் போட போறாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கலாமா. இன்னைக்கு எனக்கு கனவுல பிரியாணி தாம்மா வந்துச்சு. பிரியாணி வேணுமா இல்லை தலையில ஒரு கொட்டு வேணுமா? காலையில் எழுந்திருச்சு யார் வீட்லயாவது ஏதாவது சண்டை நடக்கணும், அதை நாம பார்க்கணும், அது நம்ம கடமை. நானே போறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா நேரா அங்கிருந்து துணியோட வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள துணி புச்சி 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி கையில ஒரு பூத்தொட்டி இருந்துச்சு. புஜ்ஜி பாட்டு பாடிக்கிட்டே, ரோஜா 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 அழகான ரோஜா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கையில இருக்கிற பூத்தொட்டி கீழே விழுற மாதிரி போச்சு. ஆனா அதுக்குள்ள துணி அதை பிடிச்சிட்டா. அப்போ சிச்சு காக்கா ஜன்னல் வழியா பார்த்து, பூத்தொட்டி கீழே விழுந்துச்சா, உடஞ்சுதா, இப்ப இருக்கு கச்சேரி, உனக்கு அறிவில்ல அப்படின்னு துணி திட்டுவா பாரு, அந்த சீனுக்காக தான் நான் வெயிட்டிங்க. ஆனா உள்ள துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தா. பார்த்து புச்சி, கீழே தண்ணி இருக்கு பார்க்கலையா? சரி, இந்த பூத்தொட்டி கீழே விழுந்தாலும் ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை, ஏன்னா பழசுதான். நீ போய் உக்காந்துக்கப்போ. சாரிம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. அதை கேட்டு சிச்சு காக்கா, ஐயையோ என்ன இது, ஏதோ சண்டை வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா சண்டை போடாம பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பொண்ணு அம்மா புகழ்றா, அம்மாவை பொண்ணு புகழ்றா. இந்த வீடு ஏதோ கோவில் மாதிரி இருக்கு. எனக்கு தேவை கோவில் இல்ல, சண்டை சண்டை கடை. ஐயோ விட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போலியே அப்படின்னு சொல்லி நேரம் அங்கிருந்து சோட்டுவோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுல சோட்டு கிளியும் அவருடைய புள்ள பன்னு கிளி 2 பேரும் உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தெரியாம பன்னு டேபிள்ல சட்னிய கொட்டிட்டான். சிச்சு காக்கா ஜன்னல்ல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா, ஆஹா சட்னியை கொட்டிட்டானா, அவ்வளவுதான், சோட்டுக்கு வீடு சுத்தமா இல்லைன்னா சுத்தமா பிடிக்காதே, இப்போ டேபிள்ல சட்னியை கொட்டிட்டான். சோட்டு ஸ்டார்ட் பண்ணு, சீக்கிரமா அவனை திட்டு. ஐயோ சாரிம்மா, தெரியாம சட்னியை கொட்டிட்டேன். அப்போ சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பரவாயில்லடா, இப்ப கொட்டினா என்ன, தொடச்சி எடுத்துக்கலாம். நீ இட்லி சாப்பிட்டு. இன்னும் 2 இட்லி வைக்கவா? சட்னி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, எனக்கு இட்லியும் பஞ்சு போல வெந்திருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, அடச்ச, இங்கேயும் என்ன 2 பேரும் பாசமா பேசிக்கிறாங்க, சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா, ஐயோ இன்னைக்கு காலையில என்ன ஒரே பாச காட்சியா இருக்கு, சண்டை காட்சியெல்லாம் இல்லையா, எனக்கு சண்டை காட்சி பார்க்கணுமே. சிச்சு காக்காவுக்கு தலைவலியே வந்துருச்சு. ஊர்ல எல்லாரும் அமைதியா இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்கேயாச்சும் யாராச்சும் சண்டை போட்டே ஆகணும், இல்ல அவளுக்கு தலையே வெடிச்சிடும். யாரோ தானா சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியல, இவங்க இப்படி பாசத்தோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு சண்டையே பார்த்தே ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சண்டைய நானாவே உருவாக்க போறேன். சிச்சு காக்கா ஒரு பிளானை போட்டு நேரா சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போச்சு. முகத்தை எல்லாம் வாட வச்சுக்கிட்டு ஒரு கச்சிப்பால கண்ணுல இருந்து வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சோட்டோ சோட்டோ. என்ன சிச்சோ, காலையிலேயே அழுதுகிட்டே வர, ஏன் என்னாச்சு? கண்ணுல தண்ணி வராம என்ன ஆகும் சோட்டு, அவ்வளோ கஷ்டமான காட்சியை பார்த்துட்டு வந்திருக்கேன். துணி உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா, அதை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. சோட்டு கிளி ரொம்ப ஆச்சரியமா, துணி என்ன பத்தி பேசினாளா? அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, என்ன சொன்னா? அவ என்ன சொன்னானா, அந்த சோட்டுவுக்கு கலர் தான் அதிகம், அறிவில்ல, பச்சை கலர்ல எப்ப பார்த்தாலும் இருப்பா. அவ என்ன மரமா பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு
அப்படின்னு கிண்டல் பண்ணா. அது மட்டும் இல்ல, உன் புள்ள பண்ணுவ அவ பெருந்தேனி எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் உருளைக்கிழங்குன்னு சொன்னான். சிச்சு காக்கா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுச்சு. ஆ, இப்போ சோட்டு முடிய பிடிச்சுக்கிட்டு துணி கூட போய் சண்டை போட போறான். நான் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சா. ஆனா சோட்டு கிளி சத்தமா சிரிச்சா. ஐயோ, துணி ஏதாவது கிண்டலா சொல்லிருப்பா சிச்சு. அவ என்ன மரம்னு தானே சொன்னா. அப்ப அது காம்ப்ளிமெண்ட் இல்லையா? மரத்தினால எல்லாருக்கும் நிழல் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். அப்புறம் பன்னுவ பெருந்தீனின்னு சொல்லிருக்கா. பன்னு சரியான குண்டா தீனின்னு எல்லாருக்குமே தெரியும். அவ சரியாதான் சொல்லிருக்கா. இதுல என்ன இருக்கு சொல்ல? அதை கேட்டு சிச்சு காக்கா கோவமா, என்ன சோட்டோ கோவப்படாம, அவ உன்னை கிண்டல் பண்ணாலே கோவம் வரலையா? ஐயோ, துணி ஏன் கிண்டல் பண்ண போறா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இல்ல கேட்டது ஏதோ தப்பா கேட்டிருக்க. சரி வா, சுட சுட இட்லி இருக்கு, சாப்பிட்டு போ. சிச்சு காக்கா கவலையா, எனக்கு வேண்டாம், என் வயிறு எரியுது. இல்ல வயிறு நிறைஞ்சு போச்சு. சிச்சு காக்காவோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கிருந்து நேரா லூசியோட வீட்டுக்கு போனா. லூசி புறா ரொம்பவும் சுறுசுறுப்பா அதோட வீட்டு வாசல்ல கலர்ஃபுல்லான கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாட்டி, உனக்கு தெரியுமா, அந்த குஹோ உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னா? நீ நடந்தா பூகம்பம் வர மாதிரி இருக்கான். நீ பாடுறத கேட்டு கழுதை எல்லாமே ஓடி போயிடுமா. அதை கேட்டு லூசி பாட்டி சிரிச்சுக்கிட்டே, ஓ, குஹு என்னை பத்தி அப்படி சொன்னாளா? அப்போ என் நடைய பார்த்தா அவளுக்கு அந்த அளவுக்கு பயமா? பரவாயில்லையே, அந்த பயம் இருந்தா போதும். நான் பாகுபலி மாதிரி நடக்கிறேன்னு அவ இன்டைரக்டா சொல்லியிருக்கா. கழுதுங்க ஓடி போனா சந்தோஷம் தானே, ஊர்ல சத்தம் குறையும். சரி, தேங்க்ஸ் சிச்சு, இந்த குட் நியூஸ் சொன்னதுக்கு. ஈவினிங் குஹுக்கு ஸ்வீட் அனுப்புறேன். சிச்சு காக்கா தலையை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ கடவுளே, இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? ஏன் எல்லாரும் இவ்வளோ அமைதியா மாறிட்டாங்க? சண்டை போட்டுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாருமே சமரசமா போனா நான் என்னதான் பண்றது? சிச்சு காக்கா சோகமா வேற வழி இல்லாம அவளுடைய வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா. அவளுக்கு யாராவது சண்டை போட்டே ஆகணும், இல்ல இவ யாரையாவது கத்தியே ஆகணும். அது இல்லைன்னா அவளுக்கு அன்னைக்கு நாள் போன மாதிரியே இருக்காது. இப்படி இருக்கும்போது வீட்டுல சின்ன காக்கா வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்போ டிவியில சத்தம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவன் அந்த கேம்ல முழுகி போய் டும் துஷும் செத்தாண்டா, ஆஹா நான் ஜெயிச்சிட்டேன். சின்னவுக்கு தாக எடுத்த பக்கத்துல இருக்கிற கிளாஸை எடுத்துக்கிட்டான். ஆனா சிச்சுவை பார்த்து பயந்து போய் அந்த கிளாஸை கீழே தவறி விட்டுட்டா. அவ்வளவுதான், அந்த ரூம் முழுக்க அந்த கிளாஸ் விழுந்த சத்தம் தான் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதும் சிச்சு காக்காவோட காதுல அது பெரிய சத்தமா விழல, ஏதோ சங்கீதமா விழுந்துச்சு. சிச்சு காக்காவோட கண்ணு பளிச்சுனாச்சு. அந்த கிளாஸ பாத்துக்கிட்டு இருந்தா. பாவம் சின்ன மட்டும் பயந்துகிட்டே, ஐயோ சாரிம்மா, தெரியாம கீழே போட்டுட்ட, கை வலிக்கிடுச்சு, அடிக்காதம்மா ப்ளீஸ். ஆனா சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா கைய தேய்ச்சிக்கிட்டே, ஏண்டா டேய், உனக்கு அறிவு இருக்கா? இந்த கிளாஸோட விலை என்னன்னு தெரியுமா? இதை நான் பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தடா. ரொம்ப காஸ்ட்லியான பொருள். ஒரு பொருளை எப்படி பிடிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் எதுவும் தெரியாதா உனக்கு? அம்மா, சின்ன கிளாஸ் தானே, அதுவும் பழைய கிளாஸ். அதுக்கு போய் என் கத்துற? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து பார்க்க போறாங்க. வந்தா வரட்டும்டா, கேட்டா கேட்கட்டும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே என் வீட்டுல சண்டை நடக்கிறது தெரியட்டும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வீணா போனவனே, கிளாஸைய உடைக்கிற, உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. காப்பாத்துங்க, எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க ஓடி போய்கிட்டு இருந்தா சின்ன காக்கா. அவனுடைய சத்தம் கேட்டு அக்கத்து பக்கத்துல இருந்த பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. சோட்டு, சிச்சு சின்னவ அடிக்கிறா போல, போலாமா? வேணா டோனி, சிச்சுவுக்கு கோவம் அதிகம். சின்னவ அடிக்கிறா, நாம போனா நம்மளையும் அடிப்பா. ஆனா சிச்சு காக்கா இப்பதான் ரொம்பவும் ரிலாக்ஸ்டா சந்தோஷமா இருந்தா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சின்ன ஒரு கிளாஸ உடைச்சிட்டான், அவனை 2 அடி அடிச்சிட்டேன், நல்லாவ கத்திட்டேன், அவனை ஓடவும் விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு இந்த நாள் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்ப நல்லா படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ரொம்ப நிம்மதியா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தா. சின்ன மட்டும் வீட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி, அடுத்த வீட்டுல சண்டை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு அவங்க வீட்டுல சண்டை நடந்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும் போல. அமைதியை ரசிக்க தெரியாதவங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நரகமா தான் இருக்கும். அது துணியோட வீடு. சமையல் அறையில துணி குருவி சுட சுட சிக்கன் ஊர்காவை போட்டுக்கிட்டு இருந்தா. வீடு முழுக்க மசாலா மனம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி குருவி ஒரு ஸ்டோர்ல நின்னு அவங்க அம்மா சிக்கன் ஊர்கா கலக்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. போன்ல இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவை பார்த்து உற்சாகமா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புஜ்ஜிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு எங்க அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுமா?
சுட சுட சிக்கன் ஊறுகாய் போட போறாங்க. அந்த சிக்கனை பாருங்க, அந்த மசாலா, அந்த கலர், அதுக்கு மேல இருக்கிற எண்ணெய். வாவ்! அம்மா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுமா. துணிக்குருவி ஊறுகாய் செஞ்சுக்கிட்டே வைக்கப்பட்டு, என்ன புஜி இது, மறுபடியும் கேமரா ஆன் பண்ணிட்டியா? எனக்கு கேமரானா பயம்னு தெரியாதா? அதை ஆஃப் பண்ணுமா. பயப்படாதம்மா, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா செய்யற சிக்கன் ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னா புஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு. விலை வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். சீக்கிரமா ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த வீடியோவை போட்டு 5 நிமிஷத்துலயே புஜ்ஜியோட ஃபோனுக்கு டிங் டிங்னு மெசேஜ் வர ஆரம்பிச்சுது. அம்மா பாத்தியா, போஸ்ட் பண்ண உடனே ஆர்டர்ஸ் வந்து குவியுது. மஹி தாத்தாவுக்கு 2 பாட்டில் வேணுமாமா, குஹு அத்தைக்கு 1 பாட்டில் வேணுமாமா, பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு புறாவும் 1 பாட்டில் கேட்டிருக்கு. அம்மா, ஆர்டர்ஸ் நிறைய வருதுமா. அதை கேட்டு துணி ஆச்சரியமா, உண்மையாவ புஜ்ஜி? இத்தனை பேருக்கு இப்ப நான் ஊறுகாய் செய்யணுமா? ஐயோ, அது என்னால முடியுமா? முடியுமா, நான் தான் இருக்கேன்ல. நீ ஊறுகாய் செஞ்சு கொடு, பேக்கிங்க நான் பாத்துக்கிறேன். இந்த வின்டர் டைம்ல நாம பெரிய வியாபாரம் ஆரம்பிக்க போறோம். சிச்சு காக்கா ஜன்னல் வழியா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல சின்ன காக்கா மொபைல்ல கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தான். துணியை பார்த்து சிச்சு ரொம்ப பொறாமையா, டே சின்ன பாத்தியாடா, துணியும் புஜ்ஜியும் சேர்ந்து ஏதோ புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த புஜ்ஜிக்கு இன்ஸ்டால 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கடா. அதனால அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறாங்க. அதை கேட்டு சின்ன நிமிந்து கூட பார்க்காம, நல்லது தானம்மா, நமக்கு எதுக்குமா? நமக்கு எதுக்கா? பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க வளர்ந்துக்கிட்டே போனா அதை பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க நான் என்ன குருவியாடா? வேணும்னா பார்த்துக்கிட்டே துணியை விட நல்லா சமைச்சு நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். என்னது, நீ நல்லா சமைக்க போறியா? நீ சமைச்சதை சாப்பிட்டு நேத்து தானே பக்கத்து வீட்டை நாய் செத்து போச்சு இல்லம்மா. டேய் வாய மூடுறா. அது நாய் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதான் செத்து போச்சு. வா வா, நான் சமைக்கிறேன், நீ வீடியோ பிடி. எழுந்திரி. 2 நாளுக்கு அப்புறமா சிச்சு காக்கா ஹெவியா மேக்கப் போட்டுக்கிட்டு கழுத்துல ஒரு டூப்ளிகேட் நகையை போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி ரெடியா நின்னுக்கிட்டு இருந்தா. டே சின்னோ, ஆக்ஷன்னு சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ண. நல்ல ஃபில்டர் போடு, நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி தெரியணும். சரிம்மா, ஆக்ஷன். உடனே சிச்சு காக்கா ஃபேக்கா சிரிச்சுக்கிட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிச்சுஸ் ராயல் கிச்சன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, சூப்பரான சிக்கன் ஊறுகாய் செய்ய போறேன். இதுல இருக்க சிக்கன் சாதாரண சிக்கன் கிடையாது, இது சிங்கப்பூர்ல இருந்து வந்துச்சு. அதே மாதிரி இதுல போடுற மிளகாத்தூள் காஷ்மீர்ல இருந்து வந்துச்சு. விலை வெறும் 300 ரூபாய் மட்டும்தான். வேணுங்கிறவங்க சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அம்மா சூப்பர்மா, உனக்கு ஆஸ்கார் விருது தான் கொடுக்கணும். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, பின்ன என்ன நினைச்ச, ஆர்டர் வருது பாரு. சிச்சுவோட வீடியோஸ்க்கு கூட நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஜனங்க புதுசா ஒரு இடத்துல வாங்கி பார்க்கலான்னு ஆர்டர் பண்ணாங்க. சோட்டுக்கிளி லூசிபுரா ஆளுக்கு ஒரு பாட்டில் ஆர்டர் பண்ணாங்க. இப்படி ஒரு வாரம் வரைக்கும் சிச்சு காக்காவோட பிசினஸும் நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா இப்போ சிச்சுவுக்கு பேராசை வந்துச்சு. சிச்சு பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு, டே சின்னோ, 300 ரூபாய்க்கு வித்தா என்னடா லாபம் கிடைக்கும்? நான் இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ போடுறேன்ல, அதனால நாளையில இருந்து ஒரு பாட்டிலுக்கு 1000 ரூபாய் விலை விற்கலாம். என்னது 1000 ரூபாவா? என்ன தங்கத்திலேயே ஊறுகாய் போட்டு கொடுக்குற? யாரும் வாங்க மாட்டாங்க. டே, பிஸ்னஸ் ஐடியா தெரியாம பேசாதடா. நீ ஃபோன்ல போஸ்ட் பண்ணு, ப்ரீமியம் குவாலிட்டி லிமிடெட் எடிஷன்னு 1000 ரூபான்னு போடு, வாங்குவாங்க. புது ரேட்டை பார்த்து கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆனாங்க. கமெண்ட்ஸ்ல வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப லூசிபுரா கமெண்ட்ஸ்ல வந்து, என்ன சிச்சோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 300 ரூபாய், இப்ப 1000 ரூபாவா? துணிக்கிட்ட இப்பவும் 200 ரூபாய் தான் ரேட்டு, ஏன் அதிகமாக்குன? அப்ப சிச்சுக்காக கமெண்ட்ஸ்ல, லூசி, லோக்கல் பிராண்டோட என்னோட பிராண்டை நீ கம்பேர் பண்ணாத. இங்க குவாலிட்டி வேற குவான்டிட்டி வேற. இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போ. சிச்சு, இது அநியாயம். ஊறுகாவை 1000 ரூபாய் கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? இது ரொம்ப டூ மச். அதுக்கு சிச்சு காக்கா கமெண்ட்ஸ்ல வந்து, சோட்டோ, டூ மச் இல்ல, இது 3 மச்சா கூட இருக்கட்டும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஊறுகாய் கூட வாங்க முடியாத நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? நல்லா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க கத்துக்க. இந்த ஊறுகாய் வாங்கவே உன்னால முடியல அப்படின்னா நாளைக்கு உன் ஃபியூச்சர்ல உன் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்ப? தயவு செஞ்சு என் அக்கௌண்ட்ல இருந்து வெளில போ. சிச்சுவோட இந்த கமெண்ட்ஸ் வைரல் ஆச்சு. பாசிட்டிவா இல்ல, நெகட்டிவா தான். எல்லாருக்குமே சிச்சு மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. கஸ்டமர்ஸை மதிக்காம அக்கௌண்ட்டை விட்டு வெளியில போ சொல்றத யாராலையும் பொறுத்துக்கவே முடியல. இவகிட்ட வாங்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல சிச்சு காக்காவோட வீடு அமைதியா இருந்துச்சு. போன்ல ஆர்டர் வரவே இல்லை, ஆனா ஊறுகாய் மட்டும் நிறைய இருந்துச்சு. டே சின்னோ, என்னடா ஆர்டர் வரவே மாட்டேங்குது? சிக்னல் இல்லையா, இல்ல நெட் பேலன்ஸ் தீந்து போச்சாடா? நெட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா உண்மையில யாருக்குமே விருப்பம் இல்ல.
நீ அன்னைக்கு எல்லாரையும் கமெண்ட்ஸ்ல திட்டினல்ல, அதனால எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. துணி ஆண்டி கிட்ட போய் வாங்குறாங்க. சிச்சு காக்கா கவலையா, ஐயோ என் வாயால என் பிசினஸ் நான் கெடுத்துக்கிட்டேனே. இப்ப இந்த ஊர்காலாம் மீதி ஆயிடுச்சுன்னா வாசம் வருமேடா. இப்ப அழுது என்னமா புண்ணியம், துணியாத்த கிட்ட போய் ஹெல்ப் கேளு, அவங்க ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. துணியும் புஜ்ஜி ரொம்ப பிஸியா பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. துணி துணி எனக்கு காப்பாத்து துணி. என்ன சிச்சு, என்ன ஆச்சு? எல்லாம் வீணா போச்சு. என் வாயால என் பிசினஸ நானே கெடுத்துக்கிட்டேன். வீடு நிறைய ஊறுக பாட்டில் இருக்கு. என்ன பண்ண போறேனே தெரியல. புஜ்ஜி குருவி கோமா, எப்படி அத்தை எல்லாரும் உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க? கஸ்டமர்ஸ் அவ்வளோ சீப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையுமே கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு ஊர்கா கூட வாங்க முடியாத நீ எல்லாம் எங்கிருந்து பிள்ளைங்களை வளர்க்க போற அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வராதா? கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசுன்னு கூட தெரியாத நீங்க ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க? நான் பண்ணது தப்பு தான். நான் ஏன் அப்படி பேசிட்டேன்னு எனக்கே தெரியல. பணத்திமிரில் கொஞ்சம் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன் போல. இப்போ நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும். இங்க பார்ச்சிச்சும் வியாபாரத்துல அடக்கம் இருக்கணும். அதே மாதிரி எல்லாருடைய நம்பிக்கையும் சம்பாதிக்கணும். வாய் விட்ட அப்படின்னா உன்னோட வியாபாரம் அதுக்கப்புறம் சரியா நடக்காது. உண்மைதான் டோனி. இப்ப அந்த ஊர்காவை என்ன பண்றது? தூக்கி போட்டுறவா? தூக்கி போடாத. நீ செய்யற ஊர்கா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னம்மா அது ஐடியா? சிச்சு, நீ ஊர்கா எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஊர்கா நான் நல்லா செய்வேன். ஆனா கேமரா முன்னாடி நிக்கிறது, இந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட பேசுறது, சிரிச்சு பேசுறது இதெல்லாம் எனக்கு வராது. எனக்கு கேமரானா கொஞ்சம் பயம். அது உனக்கு நல்லா தெரியும்ல? ஆமாமா, கேமரா முன்னாடி நீ நடுங்குவ. அதுக்கு தான் சொல்றேன். ஊர்காவை நான் நல்லபடியா பண்ணி கொடுக்குறேன். ஆனா இந்த கேமரால பேசுறது, கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது இதெல்லாம் நீ பண்ணு. பார்ட்னர்ஷிப். ஆனா கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்ற ரேட்ல தான் நீ ஊர்கா வித்தாகணும். அதே மாதிரி மரியாதையா நடந்துக்கணும். இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நானும் ஓகே சொல்றேன். சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, உண்மையாவும் டோனி, நான் உன்னுடைய பார்ட்னரா? இது ஒண்ணு போதும். நீ சமைச்சு கொடு, நான் பேசி எல்லாருக்கும் விற்கிறேன். நம்ம 2 பேர் டேலண்ட் நல்லா பேசும். சரி, இந்த 1000 ரூபாய் ஊர்கா பாட்டிலோட கதை என்ன? அத பை 1 கெட் 1 அப்படின்னு ஒரு ஆஃபர் போட்டு வித்துடுறேன். எப்படியாவது வித்துதானே ஆகணும். அடுத்த நாள் காலையில துணி சிச்சுவும் சேர்ந்து ஒரு வீடியோவை போட்டாங்க. இந்த தடவை சிச்சு ரொம்ப நல்லபடியாவே பேசினா. சிச்சு கேமராவை பார்த்து, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. நானும் துணியும் பார்ட்னர்ஸா சேர்ந்து வில்லேஜ் டேஸ்டி ஃபுட் அப்படிங்கிற பேர்ல ஊர்காவை வித்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மி விலைக்கு தான். விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. அப்போ துணிக்குருவி கேமரா பின்னாடி நின்று, விலை வெறும் 250 ரூபா மட்டும்தான். கேட்டீங்கல்ல, வெறும் 250 ரூபா மட்டும்தான் ஒரு பாட்டிலுக்கு விலை. இதை யாரு வேணாலும் வாங்கலாம். எல்லாருமே ஆர்டர் பண்ணுங்க. அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு மாறினது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. துணியோட ஊர்கா மேல அவங்களுக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதனால எல்லாரும் மறுபடியும் ஆர்டர் பண்ணாங்க. மகிக்கழகு கமெண்ட்ஸ்ல வந்து, குட் ஜாப் சிச்சு. துணி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா எனக்கு 5 பாட்டில் ஊர்கா தேவைப்படும். அப்போ சோட்டுவும் கமெண்ட்ஸ்ல, ஆமா எனக்கு கூட ஒரு 2 பாட்டில். சிச்சு என்ன திட்டமாட்டல? அப்போ சிச்சு காக்கா ரிப்ளை கொடுத்துச்சு, திட்டமாட்ட சோட்டோ, நீ என்னுடைய ரொம்ப முக்கியமான கஸ்டமர். அப்படி அந்த வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சுது. துணிக்குருவி ரொம்ப சூப்பரான ஊர்கா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சிச்சு அதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி வர லாபத்தை 2 பேரும் 50-50 பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. புஜ்ஜி, வியாபாரம் நல்லா நடக்குதே, அம்மாங்க நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளமா? அந்த சிக்கன் ஊர்கால இருக்கிற சிக்கன் பீஸ் தான் நம்ம சம்பளம். வாய் மூடிக்கிட்டே சாப்பிடு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்துல பேராசைப்பட்டா உள்ளது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலயுமே ஆசை அளவாதான் இருக்கணும்.